எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ பலவிதமான பாவங்களை செய்திருப்போம். அந்த பாவங்களின் விளைவால் நமக்கு தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் பிரதோஷ நாள் திகழ்கிறது. எப்படி இந்த உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டாரோ அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு நல்வாழ்க்கையை அருள்வார். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்குரிய தேய்பிறை பிரதோஷ நாளன்று வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மறுபிறவிக்கு காரணமாக திகழ்வது நாம் செய்த கர்ம வினைகள் தான். அப்படிப்பட்ட கர்ம வினைகளை நீக்கி மறுபிறவி அற்ற நிலையை தரக்கூடியவராகத்தான் சிவபெருமான் திகழ்கிறார். சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான சிறப்பு மிகுந்த நாட்கள் இருந்தாலும் மாதத்தில் 2 முறை வரக்கூடிய பிரதோஷம் அற்புதமான பலனை தரக்கூடியது. இந்த நாளில் யார் ஒருவர் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய கர்ம வினைகள் முற்றிலும் நீங்கும். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து தேய்பிறை பிரதோஷம் வருகிறது. இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். உடல் சூழ்நிலையின் காரணமாக விரதம் இருக்க முடியவில்லை என்பவர்கள் வழிபாட்டை மட்டுமாவது செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை செய்வதற்கு உகந்த நேரமாக மாலை நேரத்தில் வரக்கூடிய 6 மணியிலிருந்து இரவு 9:30 மணிக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் வீட்டில் செய்யலாம். வீட்டில் சிவபெருமானின் சொரூபமாக இருக்கக்கூடிய சிவலிங்கம், ருத்ராட்சம் போன்றவற்றிற்கு சுத்தமான பசும்பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு தட்டை வைத்து அந்த தட்டில் 5 அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் வட்ட வடிவில் இருக்க வேண்டும். மேலும் இந்த தீபங்கள் அனைத்தும் உள்புறம் பார்த்தவாறு இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு வாசனை மிகுந்த மலர்களை அல்லது வில்வ இலைகளை வைத்து சிவபெருமானின் ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் என்னும் மந்திரத்தை 108 முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என்று சிவபெருமானை மனதார வழிபாடு செய்து கற்பூர தீபத்துப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்றி வைத்திருக்கும் இந்த தீபம் குறைந்தது 48 நிமிடங்களாவது எரிய வேண்டும். இயன்றவர்கள் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று சிவதரிசனம் செய்வது சிறப்பு. சிவபெருமானுக்குரிய அற்புதமான நாளாக திகழக்கூடிய பிரதோஷ நாள் புதன்கிழமையோடு சேர்ந்து வருவது என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்த நாளில் யார் ஒருவர் சிவபெருமானை முழுமனதோடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.